ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபண்டு தான் டிராவல் அண்ட் டூரிசம் சம்பந்தமாக வெளியாகின்ற முதல் ஃபண்டு. இந்த ஃபண்ட்ல இருந்து டிராவல் புக்கிங், ஹோட்டல்ஸை மற்றும் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களை மட்டும் தான் முதலீடு பண்றாங்க. டாடா நிஃப்டி டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து எந்தெந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணோன்னா பிளான் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே 3 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ண போகிறோம். ரயில்வே டிக்கெட்னா ஐஆர்சிடிசியில் புக் பண்ணுறோம். இதே ஃப்ளைட் டிக்கெட்னா ஈசி மை ட்ரிப்பில் புக் பண்ணுறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர் எதுவும் போனோன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் இவங்க விசா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ட்ராவல் பேக் எதுவும் வாங்குறோன்னா விஐபி சூட்கேஸ் நம்ம கிளாசிக்காக எப்போவுமே நம்ம கேள்விப்பட்ட பேர் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சஃபாரி இண்டஸ்ட்ரியிலேருந்து லக்கேஜ் ட்ராவல் பேக்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ளைட் சர்வீஸ் போகிறோன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் அதில் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜிஎம்ஆர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஏர்போர்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ராவலும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணால் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். முக்கியமாக என்ன ஹோட்டல் இந்த இண்டெக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், EIH லிமிடெடு, சார்லட் ஹோட்டல், IHCL மற்றும் கிளப் மகேந்திரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபுட்டில் ரிலேட்டடாக பார்த்துட்டிங்கன்னா RBA, தேவயானி, ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்கு. இந்த 3 நிறுவனங்களை எதுன்னு பார்த்தீங்கன்னா, RBA வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்கர் கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேவயானி இன்டர்நேஷ்னல் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு KFC டீலர் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. KFCயோட சர்வீஸ் பண்ணுறாங்க. ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்னா பார்த்தீங்கன்னா டொமினோ பிஸா சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த ஃபண்டில் இருந்து முதலீடு பண்ணுறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம எங்கேயாவது டூர் போனோம்னா கூட ஒன்று ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு மாதிரி ஹில் ஸ்டேஷன் போவாங்க, தாஜ்மஹால் போனோம், அதுக்கு இடத்துல திருப்பதி மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆனால் கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. ஃபாரின் டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் போகிறது, தாய்லாந்து போகிறது, இல்லைன்னா பாலித்தீவுகள் போகிறது, யூரோப்பு கூட ஒரு சிலர்லாம் போயிட்டு வராங்க. இது மாதிரி ரொம்ப மாறிட்டோம். மறுபடியும் வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகக்கூடிய அளவுக்கு டூரிசம்லாம் ரொம்பவே முன்னேறிட்டு. இது சார்ந்த நிறுவனங்களில் தான் இந்த ஃபண்டில் இருந்து முதலீடு பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் டூரிசத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 10 வருஷத்தில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 2014 74 ஏர்போர்ட்டாக இருந்தது. 2023 பார்த்தீங்கன்னா 148 ஏர்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரயில்வே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ட்ராக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2014 248 கிலோமீட்டர் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 820 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. நேஷ்னல் ஹைவேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2014 91 கிலோமீட்டர்லேருந்து 2023 146 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்காங்க. அதுபோல் கடந்த பட்ஜெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டு பட்ஜெட்டில் ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுமே 2.7 ட்ரில்லியன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஜூன் 18, 2024, அதாவது கடந்த மாதம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 17 கம்பெனி தான் இருக்குது. இது எப்போ அடிப்படையாக விலையை வச்சு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2005 அடிப்படையாக விலையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. பேஸ் பாயிண்ட் அப்போ 1000 பாயிண்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஃப்டி டூரிசம் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 கம்பெனி இருக்குது. இதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள 10 கம்பெனி எடுத்துக்கிட்டா இன்டர்குளோப் ஏவியேஷன் இவங்க தான் இண்டிகோ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் ஹோட்டல் லிமிடெடு டாடா குரூப்புக்கு சொந்தமானது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் IRCTC ரயில்வே டிக்கெட் புக்கிங், GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க தான் ஏர்போர்ட்லாம் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க் லிமிடெட் இவங்க தான் டொமினோ பிஸா சப்ளையர் இந்தியாவில், EIH ஹோட்டல்ஸ் லிமிடெடு, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், சேஃபியர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெடு, தேவயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெடு. தேவயானி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் KFCயோட டீலர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. வெஸ்ட் லைஃப் ஃபுட் லிமிடெடு. இந்த 10 நிறுவனங்களில் தான் அதிகபட்ச ஹோல்டிங் இருக்குது. இப்போ நம்ம டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டை 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா எக்ஸிட் லோடு 25 பைசா இருக்குது. அதாவது 1,250,000 ரூபா எக்ஸிட் லோட பிடிப்பாங்க. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபாய் 5,000 பண்ண விட SIP முறையில் முதலீட்டு ஆரம்பிக்கும் போது ரூபாய் 500 முதலீட்டு ஆரம்பிக்கலாம்.
இந்த ஃபண்டில் நீங்கள் என்எஃப்ஓக்கு அப்ளை பண்ணால் 8th ஜூலைலேருந்து 19 ஜூலை வரை அப்ளை பண்ணலாம். எஸ்ஐபியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜூலை 25க்கு பிறகு அப்ளை பண்ணலாம். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் ஏற்கனவே பார்த்தபடி நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான், எப்போனாலும் செல் பண்ணலாம், லாக்இன் பீரியடு கிடையாது. இந்த ஃபண்டோட ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெரி ஹை தான். எப்போவுமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வெரி ஹை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம குரூப்போட டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.